முத்தழகுல இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பாக்கலாம் வாங்க. ஹாஸ்பிட்டல்ல அஞ்சலியையும் முத்தழகையும் பக்கத்து பக்கத்துல படுக்க வைக்கிறாங்க. பேச்சியம்மா கையில வச்சிருந்த பெண் குழந்தைய எடுத்துட்டு போய் முத்தழகு பக்கத்துல வச்சுட்டு அவங்களோட ஆண் குழந்தைய எடுத்து கொஞ்சறாங்க. அந்த டைம் பார்த்து கரெக்டா முத்தழகுக்கு முழிப்பு வந்துருது. ஏன் குழந்தையா அப்படின்னு பெண் குழந்தைய எடுத்து பார்த்து கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கறாங்க. அஞ்சலி அதை பார்த்துட்டு பொறுக்காம ஓடி வந்து குழந்தைய கையில இருந்து பிடுங்கிட்டு, இது ஏன் குழந்தை, உங்களுக்கு ஆண் குழந்தை தான் பிறந்திருக்கு, பேச்சியம்மன் எனக்கு தான் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. பேச்சியம்மாவே ஆரத்தி எடுக்கிறேன் அப்படின்னு தட்டை வாங்குறாங்க. பாண்டியம்மா, பூமியோட அப்பா அவங்க எல்லாம் சும்மா இல்லாம பேச்சியம்மா கிட்ட, இந்த குடும்பத்தோட வாரிசு யாரோ, உனக்கு யாருக்கு உரிமை கொடுக்கணும்னு தோணுதோ அவங்களுக்கு நீ ஆரத்தி எடுக்கணும்னு சொல்றாங்க. பேச்சியம்மாவும் யோசிச்சுட்டு என்ன மன்னிச்சிரு முத்தழகுன்னு முத்தழகு கிட்ட கேட்டுட்டு அஞ்சலிக்கும் பூமிக்கும் ஆரத்தி எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம குடும்பத்தோட நகைன்னு சொல்லிட்டு அந்த பெண் குழந்தைக்கு ஒரு நகையும் போட்டு வர்றாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா, அஞ்சலி குழந்தை எடுத்துட்டு உள்ள போகும்போது கால்ல ஆணி குத்தி தவறி விழ பாக்குறாங்க. கரெக்டா குழந்தைய முத்தழகு பிடிச்சிடுறாங்க. அப்புறம் முத்தழகு அந்த குழந்தைய தூக்கிட்டு உள்ள போற மாதிரி அமைஞ்சிருது. என்னென்னவோ பண்ணியும் அஞ்சலி தான் எதுலயுமே மாட்ட மாட்டேங்கிறாங்க. சும்மாவே ஓவரா பேசுவாங்க. இனி பேசுறதுக்கு சொல்லியா தரணும். ரெஜினாவும் அஞ்சலியும் என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து முத்தழகுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.